இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து புரிந்து கொள்ளும்படியாய் நடக்க வேண்டிய காரியங்களை பார்ப்போம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 11வது வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்த பொழுது வனாந்திரத்தில் அநேக பேர் அழிக்கப்பட்டார்கள். அவர்களுக்குள்ள காணப்பட்ட சில காரியங்கள் இது கடைசி காலமா இருக்கிறபடினாலே ஆண்டவர் எச்சரிப்பு உண்டாகும்படி வார்த்தைகளை மீண்டுமாய் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகளை நமக்கு திருஷ்டாந்தங்களாய் எழுதியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எப்படி என்றால், புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருந்தார்கள் என்றும், விக்கிரக ஆராதனைக்காரரானார்கள் என்றும், சிலர் வேசித்தனத்தில் ஒரே நாளிலே 23,000 பேர் விழுந்து போனார்கள், அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக என்றும், கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக என்றும், சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காமல் இருக்கும்படிக்கும் இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதில் சொல்லப்பட்ட இந்த காரியம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில காணப்பட்டால் கர்த்தர் நம்மளை எச்சரிக்கும்படியால் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய இப்படிப்பட்டதான காரியங்கள்ல நம்ம கவனமா இருக்கும்படியா, இது கடைசி காலமா இருக்கிறது, இன்னும் உலகத்திற்குள்ள நீங்கள் இருக்கிறவர்கள் எச்சரிப்பையா இருக்கும்படியா, அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படும்படியாய் நம்மளை ஆண்டவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறதை நாம் உணரும்படி இந்த வசனத்துல எச்சரிக்கும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படும். அவர்கள் அழிந்தது போல நீங்களும் அழியாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுது. அவர்கள் ஒரு சின்ன காரியத்துக்கு 26,000 பேர் செத்து போனாங்க பாருங்க, சங்காரக்காரனால் அழிக்கப்பட்டு போனார்கள். இப்படிப்பட்ட பல வாதைகளின் நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களை அழித்து போட்டார். அது நிமித்தமாய் எப்படி சொன்னீங்கன்னா, சில அவர்கள் செய்த பாவங்களின் நிமித்தமாய். அன்பானவர்களே, சில பாவங்கள் அப்படின்னா பாத்துங்க, புசிக்கிறதும் குடிக்கிறதும் விளையாடுகிறதும் அது எழுந்திருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எப்படி நான் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு வேசித்தனம் செய்தார்கள், அது நிமித்தமாய் அழிக்கப்பட்டு போனார்கள். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். பல காரியங்கள் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஏதாவது ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கும் என ஆண்டவரை சோதித்து பார்க்க அவர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இச்சியாதபடிக்கு தேவையற்ற காரியங்களை இச்சித்து தேவையில்லாத காரியங்களை நம்ம இச்சியாதபடிக்கு கவனமா இருக்கும் என நம்ம அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத விக்கிரக ஆராதனைக்கு எப்பொழுதும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரே தெய்வம், வானத்தையும் பூமியை படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த ஆண்டவர் தான் உலக மக்கள் எல்லாருக்கும் அவர் ஒருவரே கடவுள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல நாம் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். விக்கிரகத்துக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் நாள் நம்ம அழைக்கிறார். பிரியமானவர்களே, எச்சரிப்பு உண்டாகும்படி காலம் கடைசியா இருக்கிறது, எச்சரிப்பு உண்டாகும்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் கவனமா இருக்கு. எந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார் என்பதை ஒருவனும் அறிய முடியாது என்று வேதம் எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் எந்த நேரத்தில் வருவார் என்று நம் ஒருவராலும் கணித்துக் கொள்ள முடியாது. சில அடையாளங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல இந்த அடையாளங்கள் சொல்லப்படுகிற நேரங்களில ஆண்டவர் மீண்டுமாய் அவர் அப்போஸ்தலர்களை கொண்டு எழுதி வைத்த இந்த வசனம் எச்சரிக்கையா இருக்கும்படியா இதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. திருஷ்டாந்தங்களாக இதெல்லாம் நடந்தது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறோமா, நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவர்களைப் போல நாம வனாந்தரத்தை வழியா நடந்து போய் கொண்டு இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதே போல முறுமுறுக்கிறோம், அவர்களைப் போல இஸ்ரவேல் ஜனங்கள் போல நாமும் முறுமுறுக்கிறவர்களாய் பலவிதமான காரியத்தில் நம்ம ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோமா என்று இந்த நாள் கவனிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான காரியம் நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியம் இருக்குமேனா
சொன்னால் ஆண்டவர் எச்சரிக்கும்படியா இது நம்ம மீண்டும் மீண்டுமாய் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பாவத்துக்கு எதிர்த்து நில்லுங்க. இது பாவம் என்று சொன்னால் அதற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஒருவேளை அந்த இடத்துல நம்மளால் அந்த பாவத்தை விட்டு விட முடியும்னா தேவ சமூகத்துல போங்க, தேவ சமூகத்துல ஜெபம் செய்யுங்க, ஆண்டவருக்கு கிருபை பாராட்டுவார். ஒருவேளை அதுல நீங்க நின்றுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல விழுந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பெரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டே இருக்கிறார். இப்ப இதுல சொல்லப்பட்ட இந்த 6 காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்குள்ள காணப்படுமானால் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க அமர்ந்து ஆண்டவரை இப்படிப்பட்டதான காரியங்கள் எனக்குள்ள இருந்துச்சுன்னா இதெல்லாம் விட்டு விலகுவதற்கு என் தேவன் கிருபை பாராட்டுங்க, ஆண்டவர் வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறவளை காணப்பட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எது இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழிநடத்தி வந்தது போல எங்களை வழிநடத்தி வருகிறேன், அதற்காக ஸ்தோத்திரையா. ஆண்டவரே, எங்க முற்பிதாக்கள் நடந்து வந்த பாதைகள்ல நாங்க நடந்து செல்கிறோம். அவர்கள் இச்சித்தது போல இச்சையான காரியங்களுக்கு எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை விக்கிரக ஆராதனைக்கு விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, வேசித்தனங்களுக்கு விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கிற காரியத்தில் எங்களை விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, முரட்டாட்டம் முறுமுறுக்கிற காரியத்திலிருந்து எங்களை விடுவித்து நீங்க பாதுகாக்கும்படியா ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட முடியாது. எங்களோடு இருக்கிறவரை நாங்கள் ஆயத்தப்படுத்தத்தக்கதான அனுக்கிரகத்தை எங்களுக்கு உண்டாக்கி தரும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.